கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். பவுல் கடைசியாக முடிக்கும்போது நான் போன வாரத்தில் பார்த்தது, அநேகரை போல நாங்கள் அல்ல என்கின்ற ஒரு காரியத்தை அவர் முன்வைக்கிறார். என்னை குறித்து அநேகர் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால், கலப்படம் சேர்த்து பேசுகிறார்கள். நாங்கள் தேவ வசனத்தை கலப்படம் சேர்த்து பேசவில்லை, கலப்பாக பேசவில்லை, துப்புரவாக, அதாவது உள்ளதைப்படி பேசுகிறோம். தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாக பேசுகிறோம், தேவனுடைய சந்நிதியில் பேசுகிறோம் என்கிறதாக சொன்னான். சொல்லிவிட்டு அடுத்ததாக தொடர்ந்து கூறுகிற காரியம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமோ, அல்லது சிலருக்கு வேண்டியதாக இருக்கிறது போல உங்களுக்கு உபசார நிருபங்களை அனுப்பவும் உங்களிடத்தில் உபசார நிருபங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு வேண்டியதோ என்று சொல்லி பவுல் இங்கே கொரிந்து மக்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். காரணம், இதுக்கு முன்பதாக தன்னை குறித்து அவர் பேசுகிறதை பார்க்கும்போது, ஒருவேளை நாங்கள் எங்களை குறித்து மெச்சிக்கொள்ளுகிறோமோ, புகழ்ந்து பேசுகிறோமோ என்கிறதை போல அவர்கள் நினைக்கக்கூடும் என்கிறதுனால் அவர் அப்படியாக பேசுகிறார். அப்படி அல்லது எங்களை குறித்து கடிதங்களை, உபச்சார நிறுவனங்கள் என்று சொன்னால் எங்களை குறித்து ஒரு கான்டாக்ட் சர்டிபிகேட் உங்களுக்கு வேண்டி இருக்குமா என்கிறது போல கேட்கிறார். காரணம், அந்த நாட்களிலே இது போன்ற கடிதங்கள், உபச்சார நிருபங்கள் என்று சொல்லப்படுகின்ற ரெக்கமெண்டேஷன் லெட்டர், அது அனுப்புவது வழக்கமாக இருந்தது. காரணம், தாங்கள் அப்போஸ்தலர்கள் அல்லாதிருந்தும் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லிக்கொண்டு சபைகளிலே மக்களை ஏமாற்றக்கூடியவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எழும்பி இருக்கின்ற காலகட்டமாகையால் வருகிற எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, சபையில மக்கள் அங்கீகரித்துக் கொள்ளக்கூடாது. சரியாக யார் எங்களால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் பேச வேண்டும் என்கிறதற்காக அப்போஸ்தலர்கள் நிருபங்களை, கடிதங்களை, ரெக்கமெண்டேஷன் லெட்டர், இவர் தீமோத்தேயு, இவர் உங்களுடைய சபையில வந்து உங்களோட பேசலாம், தீத்துவா இவர்கள் பேசலாம் என்கிறது போல உபச்சார நிருபங்களை கொடுத்து அனுப்புகிறவராக அந்த காலகட்டத்திலே ஒரு வழக்கம் இருந்தது. இல்லை என்று சொன்னால் யார் வேண்டுமானாலும் வந்து மக்களை ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருந்த காரணத்தினால் இப்படி ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எனப்படக்கூடிய அந்த கடிதம் கொடுத்து அனுப்பக்கூடிய அந்த வழக்கங்கள் இருந்ததை நாம் பார்க்க முடியும். பவுல் கூட கடிதங்களை கொடுத்து அனுப்புகிறது பார்க்க முடியும். ரோமர் புஸ்தகத்திலே 16ஆம் அதிகாரத்திலே ரோமர் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பாருங்கள். பவுல் ரெக்கமெண்டேஷன் பண்ணுகிறார். கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாக பெபேயாளை வாழ்த்துங்கள், பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவர்களுக்கு தேவையா இருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்திலே ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி பவுல் இங்கே கெங்கிரேயா ஊர் ஊழியக்காரிக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் செய்கிறதை பார்க்க முடிகிறது. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது கூட பவுல் ஒரு ரெக்கமெண்டேஷன் செய்கிறார். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் வரும்போது உங்கள் உபகாரத்தை எருசலேமுக்கு கொண்டு போகும்படிக்கு நீங்கள் தகுதியுள்ளவர்களாக குறிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களிடத்திலே நிருபங்களை கொடுத்து அவர்களை அனுப்புவேன். அப்போ பணம் ஒரு இடத்துக்கு கொண்டு கொடுக்க வேண்டும். அதிலே நீங்கள் யார் இவர்கள் சரியானவர்கள், இந்த வேலை சரியானவர்கள் என்று சொல்லி தேர்ந்தெடுக்கிறீர்களோ அவர்களாக அங்கே போனால் ஒருவேளை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். காரணம், யார் என்று தெரியாமல் ஒருவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களை பற்றி முன்பின் தெரியாது, அவர்கள் உண்மையானவர்களா போலிகளா ஏமாற்றுகிறவர்களா என்று தெரியாது. ஆகவே அப்படி நீங்கள் தேர்ந்தெடுக்கிற அந்த நபர்களுக்கு நான் நிருபங்களை, கடிதம் கொடுத்து அனுப்புவேன். அதாவது ரெக்கமெண்டேஷன் லெட்டர், இவர் இந்த இடத்திலிருந்து வருகிறவர், நான் சொல்லி வருகிறவர் தான் என்று சொல்லி பவுல் கடிதம் கொடுத்து அனுப்புவேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். பாருங்கள், நீங்கள் தகுதியுள்ளவர்களாக குறிக்கிறவர்களோ அவர்களிடத்திலே நிருபங்களை கொடுத்து அவர்களை அனுப்புவேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. இன்னும் இந்த 2 கொரிந்தியர் புஸ்தகத்திலே 8ஆம் அதிகாரத்திலே
23 பாருங்கள், தீத்துவை குறித்து ஒருவன் விசாரித்தால் அவன் எனக்கு கூட்டாளியும் உங்களுக்காக என் உடன் வேலையாளுகமாய் இருக்கிறான் என்றும், எங்கள் சகோதரரை குறித்து ஒருவன் விசாரித்தால் அவர்கள் சபைகளுடைய ஸ்தானாதிபதி கிறிஸ்துவுக்கு மகிமையுடா இருக்கிறார் என்று சொல்லி அறிய கடவன். அப்போ அவர்கள் யார் என்று சொல்லி ஒருவன் விசாரித்தால் அவர்களுக்கு நான் இப்பொழுது சர்டிபிகேட் கொடுக்கிறேன் என்கிறது போல இங்க பவுல் பேசுகிறதை பார்க்கிறார். மேலும் அந்த 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தால் அங்கே சிலரை குறித்து அவர் சர்டிபிகேட் கொடுக்கிறார், ரெக்கமெண்டேஷன் பண்ணுகிறார். இப்போ இது ஒரு வழக்கமாக இருந்தது அந்த காலகட்டத்தில். அது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். காரணம், யாரும் திடீரென்று தெரியாதவர்கள், முன்பின் தெரியாதவர்கள் ஏமாற்ற முடியாது. அவர்கள் அல்லது சோதித்து பார்த்து அப்போஸ்தலர்களால் அங்கீகரிக்கப்பட்டவர்களால் உண்மையாக சத்தியத்தை பேசுகிறவர்கள் என்று சொல்லி உறுதியாக்கப்பட்ட பின்பதாக அவர்கள் மட்டுமே சபைகளிலே பிரசங்கம் பண்ண அல்லது சபைகளிலே மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க அல்லது அவர்களை ஏற்றுக்கொள்வதற்காக அவர்களுக்கு அந்த நடைமுறை வழக்கம் இருந்தது. இப்ப பவுல் கேட்கிறார், நான் உங்களிடத்திலே வருவதற்கும் இதே போல ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் தேவையா? உங்களுக்கு உபச்சார நிருப்பங்களை அனுப்பவும் அல்லது உங்களிடத்திலிருந்து நான் வேற எங்கேயாவது போவதுக்கு உங்களிடத்திலிருந்து எனக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் தேவையா என்கிறது போலவும் கேள்வி கேட்கிறார். ஏனென்று சொன்னால், சிலர் ஏற்கனவே சொன்னது போல பவுலப்போஸ்தலனை பெயரை களங்கப்படுத்தும்படியாக கொரிந்து சபையிலே கலகம் விளைவிக்க நினைத்தார்கள். கொரிந்து ஒட்டுமொத்த மக்களும் இல்லை, கொரிந்திலே சிலர் அப்படி பவுலை இந்த காரணங்களாக காட்டி, பவுல் இந்த இடத்துல தப்பு செய்திருக்கிறார் பாருங்கள், பவுல் அன்னைக்கு உங்ககிட்ட வருவேன்னு சொன்னார் ஆனா வரல பாருங்க, அப்ப பவுல் எல்லாம் ஏமாத்துக்கார், இப்படி எல்லாம் பவுலை குறித்து அப்படி பேசினதுனால் இப்படியாக காரியங்களை அவர் பேசுகிறார். அப்போ நான் உங்ககிட்ட வரணும்னா எனக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் தேவையா, இல்ல நீங்க எனக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் தர வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதா என்கிறது போல கேள்வி கேட்கிறார். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், எனக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் அல்லது நான் யார், எப்படிப்பட்டவன் என்கிறதற்கான அந்த ஒரு கடிதம், ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வேற எதுவும் கிடையாது. நீங்கள் தான், உங்களுடைய வாழ்க்கை தான் நான் யார், நான் அப்போஸ்தலன் என்கிறதற்கான ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது என்கிறது போல பேசுகிறார். பாருங்கள், அதுதான் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எங்கள் இருதயங்கள் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. அப்போ எங்களுடைய ரெக்கமெண்டேஷன் லெட்டரை, நிருபம் என்று சொல்வது கடிதம், இந்த கடிதம் என்று சொல்வது இந்த இடத்துல பேசுவது அந்த ரெக்கமெண்டேஷன் கடிதம், உபச்சார நிருபங்கள், அதாவது ஒருவரை ஏற்றுக்கொள்வதற்காக கொடுத்து அனுப்பப்படுகிற அந்த உபச்சார நிருபங்கள். இன்னும் சொல்ல போனா கான்டாக்ட் சர்டிபிகேட் என்று கூட வைத்துக் கொள்ளலாம். இப்போ எங்களுக்குரிய அந்த நிருபம், எங்களை பற்றி பறைசாற்றக்கூடிய அந்த கடிதம் நீங்கள் தான். காரணம், நாங்கள் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்கள், இப்பொழுது நீங்கள் கிறிஸ்துவுக்காக வாழுகிறீர்கள், உங்களுடைய வாழ்க்கை தான் நான் எப்படிப்பட்டவர், நான் அப்போஸ்தலர் என்கிறதற்கான ஒரு அத்தாட்சி கடிதம் என்கிறது போல இங்க பேசுகிறோம். ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபங்களாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாக இருக்கிறது. அப்போ நீங்கள் எங்கள் ஊழியத்தினால், நாங்கள் கடவுளுக்காக செய்த சேவையினால் உண்டாகி இருக்கிற நிருபங்கள், உங்களுடைய வாழ்க்கை, நீங்கள் தான் நிருபம். இப்போ நான் எப்படிப்பட்டவன் என்பதை அறிவதற்கு இந்த கொரிந்து சபை மக்கள், அவர்களுடைய வாழ்க்கை தான் ஒரு சாட்சி என்கிறது போல பவுல் சொல்லுகிறார். அந்த என்னுடைய நிருபம் எனக்கு என்னது, இன்னொரு மனிதர் எழுதி கொடுத்து ஒரு சர்டிபிகேட் தர வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், ஏற்கனவே இது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. நீங்கள் தவறு செய்தால் கூட என்னது, சரியாக சொல்லும் போது நீங்கள் உணர்ந்து திரும்புகிறீர்கள். அப்போ உங்களுடைய வாழ்க்கை எங்கள் ஊழியத்தினால் ஒரு நிருபமாக, எங்களுடைய நற்சாட்சிக்கு அது ஒரு சர்டிபிகேட்டாக காணப்படுகிறது. அது எழுத்தினால் எழுதப்பட்ட, சாதாரண பேப்பர்ல எழுதப்பட்ட, ஒரு இங்கினால் எழுதப்பட்ட அப்படிப்பட்ட கடிதம் அல்ல. ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலைகளில் இருதயங்களாகிய சதையான பலகைகளாலும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கடிதம் என்பது பவுல் ஒப்புமைப்படுத்தி பேசுகிறார். ஒரு கடிதம் என்று சொன்னால் யாரோ ஒருவர், இவர் இப்படிப்பட்டவர், இவர் நல்லவர், இவர் சரியாக சத்தியத்தை பேசுகிறவர் என்று சொல்லி எழுத கொடுக்கக்கூடிய ஒரு கடிதம், ரெக்கமெண்டேஷன் லெட்டர்.
அப்போ அது எப்படி ஒரு பேப்பர்ல பென் வைத்து அல்லது இங்கு வைத்து எழுதப்பட்டிருக்கு. ஆனால் என்னை எனக்கு தேவையான கடிதம் என்பது நீங்கள் தான் அந்த கடிதம் உங்களுடைய இருதயங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது, ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் உங்களை தன்னுடைய ஆவியினால் தம்முடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார் எங்களுடைய ஊழியத்தின் மூலமாக. அப்போ அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது. அப்போ இதுதான் நாங்கள் எங்களுடைய கடிதமாக இருக்கிறது. எங்களுடைய ஊழியத்தின் பலனாக நீங்கள் தான் இருக்கிறீர்கள் அப்போ என்று சொல்லி பவுல் அவர்களை சுட்டி காட்டுகிறார். நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாக இப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அப்போ நீங்கள் தான் எங்களுடைய நிருபம், நீங்கள் தான் எங்களுடைய ஊழியத்துக்கான அத்தாட்சி அல்லது சாட்சி என்று சொல்லுகிறார் அந்த பவுல். இது எங்களுடைய நம்பிக்கை, கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுக்கு முன்பாக கிறிஸ்து மூலமாக இப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அப்போ இது இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு சொல்லுகிறார். இப்போ எங்களுடைய ஊழியத்தின் மூலமாக நீங்கள் மற்றவர்கள் காணத்தக்க விதத்திலே ஒரு சாட்சியாக, ஒரு கடிதமாக, ஒரு நல்ல நிறுவமாக காணப்படுகிறீர்கள். பவுல் யார், எப்படிப்பட்டவர், பவுல் என்ன ஊழியம் செய்தார் என்கிறதை காண்பதற்கு கொரிந்து சபையை பார்த்தால் போதும். கொரிந்து அந்த மக்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். முன்பு எப்படி இருந்தார்கள், இருளிலே இருந்தார்கள். இப்பொழுது பாருங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒளி வீசுகிறது. அப்போ இந்த வாழ்க்கை மாற்றம் ஒரு கடிதமாக, ஒரு சாட்சியாக, பவுல் எப்படிப்பட்ட ஊழியம் செய்தார் என்கிறதற்கு ஏதுவான ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது. அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது, இருதயத்திலே தேவனுடைய ஆவியினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மாற்றமாக இருக்கிறது. இது இப்ப எங்கள் ஊழியம் என்று சொல்லி பவுல் சொல்வதனால் அதனுடைய கிரெடிட் எனக்கு வரக்கூடாது என்கிறதிலும் பவுல் தெளிவாக இருக்கிறார். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. ஓ, நாங்கள் கடவுளுடைய வார்த்தைகளை சொன்னோம் அல்லவா, ஊழியம் செய்தோம், அதன் மூலமாக நீங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையே ஒரு நிருபமாக இருக்கிறது, ஒரு நல்ல கடிதமாக இருக்கிறது. எங்களுக்கு வேண்டிய ஒரு உபச்சார, அதாவது ரெக்கமெண்டேஷன் லெட்டராக உங்களுடைய வாழ்க்கையை காணப்படுகிறது. அப்படி இருக்கும்போது இது எங்களால் உண்டானது அல்ல, எங்களால் ஏதும் ஆகும், எங்களுடைய சுயமுயற்சியில், எங்களுடைய பேச்சு திறமை, எங்களுடைய அல்லது எனது நல்ல லிட்ரேச்சர் டேலண்ட், இது போன்ற காரியங்களால் அல்ல. அப்படி யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. அப்படி நாங்கள் யோசிக்க கூட முடியாது. நான் இப்படி டேலண்டா பேசிவிட்டேன், இப்படி நான் பாயிண்டா பேசினதனால் இப்படி நடந்தது, மாற்றம் நடந்தது அப்படி என்று சொல்லி யோசிப்பதற்கு எதுவான தகுதி கூட எங்களிடத்துல இல்லை. மாறாக அது தேவனால் உண்டாயிருக்கிறது. எங்கள் தகுதி தேவனால் உண்டாக இருக்கிறது. இப்போ நாங்கள் கடவுளுக்கு என்று ஊழியம் செய்தோம், அது மூலமாக மாற்றம் வந்திருக்கிறது என்று சொன்னால் அது தேவனால் உண்டானது தகுதி. எங்களால், எங்களுடைய திறமையால் ஏதாகிலும் ஒன்று உண்டாச்சு, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கை மாற்றிக்கொண்டான் என்று சொல்வதற்கு அப்படி யோசிக்க கூட முடியாது என்கிறதாக இங்கே பவுல் சொல்லுகிறார். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவராக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாக இராமல் ஆவிக்குரியதாக இருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது. அப்போ ஆண்டவர் எங்களை புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராக மாற்றினார். ஆண்டவர் தான் எங்களை புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவராகினார். இப்போ புதிய உடன்படிக்கையின் ஊழியம், புதிய உடன்படிக்கையை மக்களுக்கு கடத்துவது, அதான் புதிய உடன்படிக்கையின் ஊழியம். அப்போ அதற்கு எங்களிடத்திலே ஏதாகலும் தகுதி உண்டா? பவுலிடத்திலே தகுதி இருந்ததா? பவுல் கிறிஸ்தவர்களையே துன்பப்படுத்தக்கூடியவனாக இருந்தார். மாறாக கடவுளை எங்களை தகுதிப்படுத்தி செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். புதிய உடன்படிக்கும் ஊழியக்காரரை இருக்கும்படி அவரே எங்களை தகுதிப்படுத்தினார். மாறாக எங்களுக்கு தகுதி இருந்தது, அவர் அந்த தகுதியை பார்த்தவர் எங்களை தெரிந்தெடுத்தார் என்பதல்ல. எங்களுக்கு தகுதி இல்லை, எங்களை ஊழியக்காரராக்கும்படி அவரே எங்களை தகுதிப்படுத்தினார். அந்த உடன்படிக்கை என்பது, புதிய உடன்படிக்கை என்பது எழுத்துக்குரியது அல்ல. ஒரு லிஸ்ட் போட்டு இதையெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டும், இது இந்த பழைய உடன்படிக்கையிலே இவ்வளவு கட்டளைகள், இப்படி இந்த
விதிமுறைகள் இது எல்லாம் பின்பற்றினால் உனக்கு ஜீவன் என்று சொல்லப்படக்கூடிய விதத்திலே சட்டதிட்டங்களுக்கு எழுதப்பட்ட எழுத்து அச்சு பிசகாமல் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த எழுத்துக்குரியது அல்ல, மாறாக ஆவிக்குரியதாக இருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவியை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. எழுத்து எப்படி கொல்லுகிறதாக இருக்கிறது? பழைய உடன்படிக்கை ஆண்டவர் எழுதி கொடுத்தார். ஆனால் அந்த எழுத்துக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவர் ஒவ்வொரு கட்டளையும் எழுதி கொடுத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அதை புரிந்து கொள்ளாமல் ஆண்டவருடைய ஆவியை, ஆண்டவர் என்ன நோக்கத்திற்காக ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறார் என்கிறதை புரிந்து கொள்ளாமல் அப்படியே எழுத்தை அப்படியே பிடித்துக் கொண்டார்கள். அப்படி எழுத்தை அப்படியே பிடித்துக் கொண்டதன் விளைவு இயேசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா, கொசுகில்லாமல் வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களாக இருக்கிறார்கள். இப்ப சின்ன சின்ன விஷயங்களை கூட இந்த எழுத்துல என்ன எழுதியிருக்கு என்று சொல்லி பார்த்து பார்த்து செய்வார்கள். ஆனால் அதற்கு பின்பதாக ஆண்டவர் ஒரு காரியம் கொடுத்திருக்கிறார், அதுக்கு பின்பதாக ஒரு நீதி இருக்கும், அன்பு இருக்கும், இரக்கம் இருக்கும். ஆனால் அந்த அதற்காகத்தான் இது கொடுத்திருப்பார். ஆனால் அந்த எதற்காக என்கிறதை மறந்துவிட்டு அப்படி எழுத்தை மட்டும் பிடித்துக் கொண்டவர்களாக இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து ஒரு கதை சொன்னார் அல்லவா, ஒரு மனிதன் எரிகோவுக்கு போகிற அந்த வழியிலே கள்ளர்கள் அகப்பட்டு குற்றுயிராக்கப்பட்டு கிடந்தார். அங்கே ஒரு ஆசாரியன் வருகிறான், லேவியன் வருகிறான். அவர்கள் அவனை காப்பாற்ற முன்வரவே இல்லை. அந்த இடத்துல இன்னொரு மனிதன் வருகிறான், சமாரியன், அதாவது யூதர்களால் ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு மனிதன். அவன் வந்து அவனை காப்பாற்றி அவனுக்கு தேவையான செலவுகளை எல்லாம் பார்த்து கொள்ளுகிறான். இன்னும் தேவையானால் கொடுக்கிறேன் என்றும் சொல்வதாக அந்த கதை சொல்லுகிறான். அப்போ ஏன் அந்த ஆசாரியனும் அந்த லேவியனும் காப்பாற்ற முன்வரவில்லை? காரணம், அவர்கள் பழைய பாட்டிலே சில கட்டளைகளை பார்த்தார்கள். இறந்த உடலை தொடக்கூடாது, தீட்டுப்படக்கூடாது, இப்படி ரத்தத்தால் தீட்டுப்படக்கூடாது, இப்படி எல்லாம் பல கட்டளைகள் உண்டு. அப்போ இவனை நாம் தூக்கி கொண்டு ஏதாவது ஒரு போகிற வழியில் அவன் இறந்து போனால் நாம தீட்டாயிடுவோம். நாம என்ன பண்ண முடியாது, பலி செலுத்த முடியாது, ஆசாரியன் பலி செலுத்த முடியாது, தேவாலய பணிகளில் ஈடுபட முடியாது. அப்போ என்ன பண்ண வேண்டும்? அவன் அங்கே கிடக்கிறான், அது அவனா முக்கியம். நமக்கு ஆலயத்திலே போய் பலி செலுத்துவதுதான் முக்கியம், அங்கே போய் தேவாலய பணிவிடைகள் செய்வதுதான் முக்கியம் என்கிற அதுதான் அவர்களுடைய மோட்டிவாக இருந்திருக்கு. ஆகவே அவர்கள் கடந்து சென்றார்கள். ஆனால் ஆண்டவர் அந்த கட்டளையை கொடுத்தது மனிதர்களுக்கு இரக்கம் காண்பிக்க கூடாது என்கிறதற்காக அல்ல. அது தேவாலய கடவுள் அன்றைக்கு கடவுள் தேவாலயங்கள் ஆசரிப்பு கூடாரத்திலே வெளிப்பட்டார். அப்போ கடவுளுக்கு முன்பாக நீங்கள் வரும்போது அந்த அளவிற்கு நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். சும்மா ஏனோதானோ என்று கடவுளை அந்த அளவுக்கு மதிக்காமல் ஒரு அசட்டை பண்ணக்கூடிய அளவிலே கடவுளை நீங்கள் நினைக்க கூடாது என்கிறதற்காக அப்படி ஒரு கட்டளை கொடுத்தார். ஆனால் அதை எங்கெல்லாம் அதை பிடித்துக்கொண்டு சக மனிதர்களிடத்திலே கூட இரக்கம் காட்டக்கூடாத அளவிற்கு எழுத்தை அப்படியே பிடித்துக் கொண்டார்கள். அங்க மனிதனுக்கு என்னது, இரக்கம் இல்லாமல் போய்விட்டு கடவுள் சொல்லி இருக்கிறார் நம்ம தொடக்கூடாது, அப்போ இவனை தொடக்கூடாது என்று சொல்லி அப்படியாக எடுத்துக் கொள்ளுகிறவர்களாக காணப்பட்டார்கள். நீதி, இரக்கம், அன்பு இவைகள் எல்லாம் காற்றிலே பறக்கடிக்கப்பட்டது. இப்ப எழுத்து என்ன செய்கிறது? எழுத்தின்படியே பிடித்துக் கொண்டால் இன்றைக்கு அநேக பெந்தேகோஸ்தேக்காரர்கள் உட்பட பலர் என்னது, எழுத்தை பிடித்துக் கொண்டு அப்படியே எழுத்தில் இருக்கிறது அது அப்படியே பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி மாண்டு போகிறவர்களாக இருக்கிறார். அதற்கு பின்பதை என்ன நோக்கத்திற்காக சொல்லப்பட்டிருக்கிறது என்கிறதை மறந்து விடுகிறவர்களாக இருக்கிறார்கள். எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அப்போ இந்த புதிய உடன்படிக்கை என்பது எழுத்துக்குரியது அல்ல, எழுதப்பட்டதை அப்படியே நிறைவேற்ற வேண்டும் அப்படி அல்ல, ஆவிக்குரியதாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே உதாரணத்துக்கு சொல்லுங்க, பழைய ஏற்பாட்டிலே இந்த மிருகங்களை புசிக்கலாம், இந்த மிருகங்களை புசிக்க கூடாது, இப்படி எல்லாம் ஏகப்பட்ட சட்ட திட்டங்கள் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் இங்கே புதிய ஏற்பாட்டிலே பவுல் என்ன சொல்லுகிறான்? நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் அது தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று சொல்லி முடிந்து விட்டது. அப்போ நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும்
இந்த செயல் தேவனுடைய நாமம் மகிமைப்படுமா? நான் செய்கிற ஒரு செயல் மற்றவர்களுடைய பக்தி விருத்தியை கெடுக்காத அளவிற்கு இருக்குமா? பிறருக்கு இடல் உண்டாக்காத அளவுக்கு இருக்குமா? தேவனுடைய நாமத்துக்கு இழுப்பு உண்டாகாத அளவுக்கு இருக்கிறதா என்று சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி புதிய ஏற்பாடு கற்பிக்க தருகிறது. அப்போ இது நம்முடைய ஆவிக்குரிய ஆவியோட தொடர்புடையதாக இருக்கிறது. எழுத்தை அப்படியே பிடித்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை கடவுள் இதற்காக இதை சொல்லி இருக்கிறார் என்கிறதை அறிந்து நாம் அதற்கேற்ற விதத்திலே செயல்படும்படியாக ஒரு சுதந்திரத்தை தருகிறதாக இருக்கிறது. மாறாக எழுத்து என்ன செய்கிறது? எழுத்தை பிடித்து பிடித்து அப்படி அது கொல்லுகிறதாக, மனிதனை கொல்லுகிற ஒன்றாக இருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்திற்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே. அப்போ இங்கே பவுல் பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு காரியத்தை ஒரு மக்களுக்கு புரியும்படியாக புரிய வைப்பதற்காக பயன்படுத்துகிறார். எழுத்துக்களால் எழுதப்பட்டது பழைய ஏற்பாடு அல்லது மோசே வழியாக கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம், அது எழுத்துக்களால் எழுதப்பட்டது. கடவுளை எழுதி கொடுத்தார் மோசே, அதன் பிறகு மோசே எழுதப்பட்டது, கடவுள் எழுதி கொடுத்தது, அவன் உடைத்து போட்டான். சரி, அவன் எழுதினான். அப்போ அந்த எழுத்துக்களால் ஆனது, அந்த எழுத்துக்களால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்தது, கற்களிலே எழுதப்பட்டது, 2 கற்பலைகளிலே எழுதப்பட்டது, பதிந்திருந்த அது மரணத்திற்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசே. அப்போ அந்த ஊழியம் என்பது மரணத்திற்கு ஏதுவான ஊழியம். மோசே செய்த ஊழியம் என்பது அல்லது அந்த கற்களிலே பதிந்த அந்த எழுத்து அதாவது நியாயப்பிரமாணத்தை தான் இங்கே எழுத்துக்களினாலான ஊழியம் என்று சொல்லப்படுகிறது. எழுத்து என்பது நியாயப்பிரமாணத்தை குறிக்க சட்ட திட்டங்கள். இதை செய்தால் நீ பிழைக்கலாம், இதை செய்தால் செய்யாவிட்டால் நீ சாகலாம் என்கிறதா. இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளாலே பிழைப்பார். அப்போ ஆகவே அது மரணத்திற்கு ஏதுவான ஊழியமாக இருக்கிறது. எப்படி எந்த ஒரு மனிதனாலும் நான் இதை செய்து பிழைப்பேன் என்று சொல்லி வரும்போது அவனால் அது செய்ய முடியாமல் தோற்று போகிறவனாக இருக்கிறான். அது அவனை மரணத்துக்குள்ளாக்குகிறது. அவன் என்னது, அவன் மரணத்துக்குரியவன் என்று சொல்லி தீர்ப்பளிக்கிற ஒன்றாக இருக்கிறது. எழுத்துக்குரிய ஊழியம் எல்லா மனிதரையும் நீ மரணத்துக்குரியவன் என்று சொல்லி தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எல்லாரும் பாவிகள் என்று சொல்லி அந்த எழுத்துக்குரிய ஊழியம் நியாயப்பிரமாணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தீர்ப்பு கொடுக்கக்கூடிய இருக்கு. அப்போ அது மரணத்திற்கு ஏதுவான ஊழியம். அதை செய்த மோசே, அந்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானது. மோசே மலையினிடத்திலே கடவுளிடத்திலே ஏறி சென்று விட்டு திரும்பி வரும்போது அவனுடைய முகம் பிரகாசித்தது என்று சொல்லி யாத்திராகம புஸ்தகத்திலே நாம் பார்க்க முடியும். அப்போ அப்படி பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாது இருந்தார்களே. அப்போ இஸ்ரவேல் மக்களால் அவன் இறங்கி வரும்போது அவனுடைய முகத்தை பார்க்க முடியவில்லை. அந்த அளவிற்கு மோசேயினுடைய முகம் மிக மிக பிரகாசமாக இருந்தது என்று சொல்லி வேதாகமும் சொல்லுகிறது. இப்ப பவுல சில ஒப்பிட்டு பார்க்க ஒளிந்து போகிற, அந்த மோசே செய்த ஊழியம் ஒளிந்து போகக்கூடியது. அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். எது அந்த ஊழியம் என்பது அதனுடைய நோக்கம் அந்த மக்களை எல்லாம் நீங்கள் பாவிகள், நீங்கள் மரணத்துக்குள்ளானவர்கள் என்று சொல்லி உணர்வடைய வைத்து எங்களுக்கு ஒரு இந்த இதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரு ரட்சகர் தேவை என்று சொல்லி இன்னொரு இடத்துல கைகாட்டி விடுவதுதான் அந்த ஊழியம். இப்படி கைகாட்டி விட்ட என்பதாக அதனுடைய தேவை முடிந்து போகிற ஒன்றாக காணப்படுகிறது. இதை குறித்து கலாத்தியர் புத்தகத்திலே நாம் பார்க்கும்போது கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், 23, 24. அதனால் விசுவாசம் வருகிறதற்கு முன்பே, ஒரு விசுவாசம் நம்மிடத்துல தோன்றுவதற்கு முன்பதாக வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நம்மிடத்துல விசுவாசம் வர வேண்டும். அதாவது தேவனை நாம் விசுவாசம் என்பது தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும். அந்த தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும். அதை எல்லாவற்றிற்கும் தேவனை சார்ந்து கொள்ளுதான் இருக்க வேண்டும். தேவனால் மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும் என்கின்ற அந்த விசுவாசம் வருவதற்கு முன்பதாக அந்த விசுவாசம் என்னிடத்துல முதலாவது வர வேண்டும். அப்படி வர வைப்பதற்காக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். அப்போ
அந்த விசுவாசம் வர வேண்டும் என்கிறதற்காக நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக சிறைப்படுத்தப்பட்டிருந்தோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்திலே வழி நடத்துகிற உபாத்தியா இருந்தது. அவர் ஆசிரியராக இருந்தது. உபாத்தி என்றால் ஆசிரியர். இப்போ இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே, நாம் கடவுளை விசுவாசத்தால் மட்டும்தான் நீதிமானாக முடியும். இந்த கட்டளைகளை எல்லாம், இந்த சட்டத்திட்டங்களை எல்லாம் பின்பற்றி நான் நீதிமானாக முடியும் என்று என்கின்ற அந்த நிலையிலே நாம் தோற்று போக முடியும். அப்படி ஒரு மனிதனால் முடியாது. அப்போ என்னால் முடியாது, அப்போ கடவுளால் மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும் என்று சொல்லி இவ்விதமாக விசுவாசத்தினால மட்டும்தான், தேவனை விசுவாசிக்கிறதுனால், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால் மட்டும்தான் நாம் நீதிமன்களாக்கப்பட முடியும் என்பதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை அந்த கிறிஸ்துவத்திலே வழிநடத்துகிற ஒரு ஆசிரியராக இருந்தது. பாரு, இந்த நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணி இந்த இதுல உள்ளதை பண்ணிதான் உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்றால் முடிவு மரணம். இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான், செய்ய முடியாவிட்டால் மரணம். அப்போ என்ன வழி? வழி இருக்கிறது கிறிஸ்துவிடத்திலே என்று சொல்லி நியாயப்பிரமாணம் திசை திருப்பி விடுகிறது. அப்போ அந்த நியாயப்பிரமாணம் அதோடு ஒளிந்து விட்டது, கிறிஸ்துவனிடத்திலே வந்த பின்பதாக. அப்போ பாருங்கள், கலாத்தியர் 4:25, விசுவாசம் வந்த பின்பு என்றால் இயேசு கிறிஸ்துவை நாம் பெற்றுக்கொண்ட பின்பு அல்லது தேவனிடத்திலே சேர்ந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே, அந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழான. நியாயப்பிரமாணம் நம்மை கை காட்டி விட்டது. அங்கு இயேசு கிறிஸ்துவத்திலே மட்டும், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக மட்டும்தான் நீதிமான்காண முடியும் என்று சொல்லி வழிகாட்டி விட்டது. வழிகாட்டுற பின்பதாக நாம் நியாயப்பிரமாணத்துக்கு என்ன இல்லை, கீழானவர்கள் அல்ல. அது அதனுடைய வேலை முடிந்து போய்விட்டது. இயேசு கிறிஸ்துவ இதைத்தான் சொன்னார், நியாயப்பிரமாணத்தில் உள்ளதாக ஒன்றிலாகலும் அது சிறு உறுப்பாகலும் நிறைவேறுகிற வரைக்கும் அது ஒளிந்து போகாது. அது இயேசு கிறிஸ்து அதை நிறைவேற்றினார். அப்போ நிறைவேற்றினபடியால் அது ஒளிந்து போயிற்று. அப்போ அது ஒளிந்து போகிற ஊழியம் தான். அப்படிப்பட்ட அது ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது. 2 கொரிந்தியர் 3:8. மோசே செய்த அந்த ஊழியம் என்பது ஒளிந்து, அவனுடைய அந்த கட்டளை எல்லாம், அந்த ஊழியத்தை செய்த போது கடவுளிடத்திலிருந்து அவனுடைய முகம் பிரகாசித்தது, எல்லாம் உண்மைதான். அந்த அளவுக்கு மகிமை எல்லாம் உண்டு, உண்மைதான். ஆனாலும் அது மரணத்திற்கு ஏதுவான ஊழியம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது ஒளிந்து போகக்கூடியது என்றும் வேதம் சொல்லுகிறது. ஒளிந்து போகிற மகிமையோட அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாக இருந்தால், அது ஒளிந்து போகிற ஊழியம் அதுவே அவ்வளவு மகிமையாக இருந்தது, மோசையுடைய முகம் பிரகாசிக்கத்தக்க அளவிற்கு மகிமையுடையதாக இருந்ததானால், இந்த புதிய உடன்படிக்கை என்பது ஒளிந்து போகாதது. ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதாக இருக்கும். புதிய உடன்படிக்கை ஊழியம் என்பது ஒளிந்து போகாதது, அது நித்திய காலமாக நிலை நிற்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்போ இது அதை காட்டு, அதுவே அவ்வளவு மகிமை உடையதாக இருந்தால் இது எவ்வளவு, அதை காட்டும் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதாக இருக்கும் என்று சொல்லி பவுல் ஒப்பிடுகிறார். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம், அப்போ அது தண்டனை கொடுக்கக்கூடிய ஊழியம். இந்த கட்டளைகளை கீழ்ப்படியவில்லையா, உங்களுக்கு இதுதான், இந்த இவைகள் தான் தண்டனை என்று சொல்லி அந்த நியாயப்பிரமாணத்திலே தண்டனை எழுதப்பட்டிருக்கிறது. அது தண்டனை கொடுக்கக்கூடிய ஊழியம். அதுவே அவ்வளவு மகிமை உள்ளதாக இருந்திருந்தால் இது நீதியை கொடுக்கக்கூடிய ஊழியம். தவறு செய்தவர்களை, பாவிகளை நீதிமானாக்கி இருக்கிறார். கடவுள் நீதியை கொடுக்கிறார். இது நீதியை கொடுக்க ஊழியம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக நீதி கிடைக்கிறது. இந்த நீதி கொடுக்கக்கூடிய ஊழியம் அதிக மகிமை உள்ளதாக இருக்குமே. இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம், அதாவது பழைய உடன்படிக்கை அந்த ஊழியம், இந்த ஊழியத்திற்கு, புதிய உடன்படிக்கையின் ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பதாக மகிமைப்பட்டது அல்ல. மோசேயுடைய முகம் பிரகாசித்தது, அது ஒரு மகிமை தான், எல்லாம் உண்மைதான். ஆனால் இந்த புதிய உடன்படிக்கையோடு ஒப்பிடும்போது அது மகிமைப்பட்டது அல்ல. அது ஒளிந்து போகிறது, அது மரணத்திற்கு எதுவானது, அது தண்டனை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அன்றியும் ஒளிந்து போவதே மகிமை உள்ளதாக இருந்தால், அப்படிப்பட்ட ஒளிந்து போகின்ற ஒன்றே மகிமை உள்ளதாக இருந்து, அதனால் ஒளிந்து போகாத நிலைத்திருப்பது, இது நிலையான ஒன்று எவ்வளவு மகிமை உள்ளதாக இருக்கும். நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கையை உடையவர்களாதலால் மிகவும் தாராளமாய் பேசுகிறோம். இப்போ ஏன் இவ்வளவு கான்பிடண்டாக பேசுகிறோம்? எங்களுக்கு இதுதான் நம்பிக்கை. புதிய உடன்படிக்கை என்பது ஒளிந்து போகாதது, இது தண்டனை கொடுக்கக்கூடிய ஒன்று அல்ல, இது நீதியை கொடுக்கக்கூடிய ஒன்று. ஆகவே தான் இதை குறித்து தாராளமாக பேசுகிறோம். மேலும்
ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டுக் கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை. மோசே அன்றைக்கு முக்காடு போட்டுக் கொண்டான். நாம் யாத்திராகம் புஸ்தகத்திலே 34ஆம் அதிகாரத்தை படித்து பார்க்கும்போது மோசே முகத்துக்கு முக்காடு போட்டதை பார்க்க முடியும். ஏன்? அவனுடைய முகம் பிரகாசித்தது. அந்த பிரகாசத்தை மறைப்பதற்காக முக்காடு போடுகிறான். யாத்திராகமும் 34ஆம் அதிகாரத்திலே 29 படிக்கிறேன். மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடு அவர் பேசினதனால் தன் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். அவனுடைய முகம் பிரகாசித்திருப்பதை அவன் மற்ற பார்க்கிற மக்கள் பார்த்தார்கள், ஆனால் அவனுக்கு தெரியவில்லை. ஆனாலும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் மோசையை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். மக்கள் அவனுடைய பக்கத்தை சேருவதற்கு பயந்தார்கள். மோசே அவர்களை அழைத்தான். அப்பொழுது ஆரோனும் சபையில் உள்ள பிரபுக்கள் யாவரும் அவனிடத்திற்கு திரும்பி வந்தார்கள். மோசே அவர்களோடு பேசினான். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் சேர்ந்தார்கள். அப்பொழுது அவன் சீனாய் மலையில் கர்த்தர் தன்னோடு பேசினவர்கள் எல்லாம் அவர்களுக்கு கற்பித்தான். மோசே அவர்களோடு பேசி முடியும் அளவும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டிருந்தான். தன்னுடைய முகம் யாருக்கும் தெரியாதபடிக்கு முக்காடு போட்டுக் கொண்டிருந்தான். அவன் முகம் பிரகாசிக்கிறது. ஆகவே அதை மறைப்பதற்காக முக்காடு போட்டுக் கொண்டிருந்தான். அடுத்து மோசே கர்த்தருடைய சந்நிதியில் அவரோட பேசும்படிக்கு உட்பிரவேசித்தது முதல் வெளியே புறப்படும் மட்டும் முக்காடு போடாதிருந்தான். அவன் வெளியே வந்து தனக்கு கற்பிக்கப்பட்டது இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்லும் போது இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள். மோசே அவரோட பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் முக்காட்டை திரும்ப தன் முகத்திலே போட்டுக்கலாம். அதாவது அவன் எப்பொழுதெல்லாம் கடவுளிடத்திலே போகிறானோ அப்பொழுதெல்லாம் முக்காடு இல்லாம இருப்பான். அப்போ அவனுடைய முகம் பிரகாசிக்கும். அதன் பிறகாக எப்பொழுது அந்த கடவுள் சொன்னதை மக்களிடத்திலே சொல்லும்படியாக மக்களிடத்திலே திரும்பி வருவானோ மக்களிடத்திலே பேசும்போது முக்காடு போட்டுக்கொண்டு பேசுவான். ஏன் முக்காடு போட்டுக்கொண்டான் என்று சொன்னால் ஒரு மக்கள் பயந்தார்கள். ஆகவே மக்களுக்கு பயம் வராமல் இருப்பதற்காக முக்காடு போட்டுக்கொண்டான் என்கிறது போல இந்த பகுதியை நாம் வாசிக்கும் போது தோன்றும். ஆனால் பவுலப்போஸ்தலன் என்ன காரியத்தை சொல்லுகிறார் தெரியுமா? ஏன் அவன் முக்காடு போட்டுக் கொண்டான் என்று 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனம். மேலும் ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு அவன் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டுக் கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை. அப்போ மோசே ஏன் முக்காடு போட்டுக் கொண்டான் என்று சொன்னால் அவனுக்கு அவனுடைய கடவுளுடைய சந்நிதியிலிருந்து வந்து திரும்பி வரும்போது அவனுடைய முகம் பிரகாசிக்கிறது அல்லவா? அந்த பிரகாசம் நிரந்தரமான பிரகாசம் அல்ல. பிரகாசம் இருக்கும், அது நேரம் செல்ல 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 அது பிரகாசம் மங்கி மங்கி முகம் நார்மலாக முகமாக மாறும். அப்போ மோசே முக்காடு போட்டுக் கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? இங்கே பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால் இந்த பிரகாசம் குறைந்து போகிறது அல்லவா? இந்த ஒளிந்து போகிற இதனுடைய முடிவு கொஞ்சம் கொஞ்சமாக ஒளிந்து போய் அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கிறது. இதை மக்கள் பார்க்காதபடிக்கு, ஒளிந்து போவதன் முடிவை பார்க்காதபடிக்கு, இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பார்க்காதபடிக்கு தன்னுடைய முகத்தின் மேல் முக்காடு போட்டுக் கொண்டான் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். அப்போ அது ஒளிந்து போகக்கூடிய ஒன்று. அவர்களுடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீக்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவனாலே நீக்கப்படுகிறது. அப்போ அந்த மக்கள், இஸ்ரவேல் மக்களுடைய மனது கடினப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. ஏன்? அவர்கள் அந்த வேதாகம வசனத்தை வாசிக்கும் போது அவர்கள் முக்காடு போடுகின்ற அது கல்ச்சரல் பழக்கமுடையவர்களாக இருந்தார்கள். தலைக்கு முக்காடு போடுகிற ஒரு பழக்கம் உண்டு. இப்போ பவுல் இங்கே அதை கொண்டு வருகிறார். அவர்களுடைய மனம் கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவனாலே நீக்கப்படுகிறது. இப்போ இங்க பேசும்போது பவுல் பழைய ஏற்பாடுல வேதாகம் படிக்கும் போது முக்காடு போடுவது அதை குறித்து தான் பவுல் பேசுகிறார் என்கிறது போல தோற்றமளிக்கும். அதை போல பேச வந்து பவுல் சொல்லுகிற முக்காடு என்பது இருதயத்திலே அவர்கள் முக்காடு போட்டிருக்கிறார்கள் என்பதாக.
அதாவது வேதாகமத்தை படிக்கிறார்கள், ஆனால் இருதயம் மூடி இருக்கிறது. எப்படி மோசே தன்னுடைய முகத்தினுடைய பிரகாசம் மற்றவர்களுக்கு தெரியாதபடிக்கு மூடி இருந்தானோ, முகத்தை மூடி திரையிட்டு மூடி இருந்தானோ, முக்காடு போட்டு மூடி இருந்தானோ, அதை போல இந்த இஸ்ரவேல் மக்கள் வேதாகமத்தை படிக்கிறார்கள். படிக்கும்போது இருதயத்தை மூடி வைத்து படிக்கிறார்கள். அதாவது இருதயத்துக்கு முக்காடு போட்டு படிக்கிறார்கள். மோசே இங்கு தலையில போடுகிற முக்காடை குறித்து பேசவில்லை. இருதயத்திலே ஒரு முக்காடை போட்டு வைத்திருக்கிறார்கள். இருதயம் திறக்க கூடாது, இருதயம் திறந்து பார்க்க கூடாது. வேதாகமத்தில் உள்ள வேதாகம் எந்த நோக்கத்திற்காக ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது என்கிறதை அறியக்கூடாது என்கிறதற்காக அவர்கள் இருதயத்திலே ஒரு தடை இருக்கிறது. அப்ப அந்த முக்காடு கிறிஸ்துவனாலே நீக்கப்படுகிறது. கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது மட்டுமே அது தடை, அந்த முக்காடு நீக்கப்படும். வேதாகமம் முழுமையாக புரிய ஆரம்பிக்கும். மோசையின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. அப்ப அவர்கள் கர்த்தரிடத்திலே மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். அப்போ அவர்கள் மனம் திரும்பினால், கர்த்தரிடத்திலே மனம் திரும்பினால் மட்டுமே அந்த முக்காடு எடுபட்டு போகும். மற்றபடி ஒரு மனிதன் வெறுமனே மனம் திரும்பாமல் வேதாகமத்தை படிக்கிறான் என்று சொன்னால் அவன் முக்காடு போட்டுக்கொண்டு படிக்கிறான் என்று அர்த்தம். இன்னைக்கு வேதாகமத்தை படிக்கின்ற எல்லாரும் என்னது, அவர்கள் இஷ்டத்துக்கு ஒவ்வொரு விளக்கத்தை கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். காரணம் என்ன? அவர்களுடைய இருதயத்திலே முக்காடு இருக்கிறது. வேதாகமம் எதற்காக சொல்லப்பட்டது, கடவுள் எதற்காக ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார் என்கிறதை அறிந்து கொள்ள அவர்களால் முடியவில்லை. காரணம், அது படிக்கும்போது அவர்களுடைய இருதயத்திலே ஒரு முக்காடு இருக்கிறது, ஒரு தடை இருக்கிறது. அப்போ ஆகவேதான் வேதாகமத்திலே பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, கடவுள் அவர்களுடைய இருதயத்தை திறந்தார், நீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அது அடைக்கப்பட்டிருக்கிறது அல்லது திரையிட்டு மூடப்பட்டிருக்கிறது. ஏன்? அவர்கள் ஒரு கடின, தாங்கள் நினைத்ததுதான் சரி என்கின்ற கண்ணோட்டத்தோட வேதத்தை படிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இப்போ கடவுளிடத்திலே திரும்ப வேண்டும், கர்த்தர் எனக்கு சொல்லித்தர வேண்டும், கடவுள் சொல்லுகிறதை நான் ஏற்றுக்கொள்வேன், நான் நினைத்தது அல்ல, கடவுள் எதை சொல்லுகிறாரோ அதை ஏற்றுக்கொள்வேன், அதற்காக நான் எனக்கு தெரிந்ததை கூட என்னது நான் விட்டு விடுவதற்கும் ஆயத்தம் என்று சொல்லி நான் வேதாகமத்தை படிக்கும் போது மட்டுமே அந்த முக்காடு அகற்றப்படும். கர்த்தரிடத்திலே மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். அவரை குறித்து ஏசாயா முதற்கொண்டு அநேக தீர்க்கதரிசிகள் சொல்லியிருந்தார்கள். ஆனால் அன்றைக்கு வேதபாரகர்கள் இருந்தார்கள். வேதபாரகர்கள் என்னது, மேசையா எங்கே பிறப்பார், யூதருக்கு ராஜா எங்கே பிறப்பார் என்று சொல்லி ஏரோது ராஜா கேட்கும் போது வேதாகமத்தை வாசித்து அவர் பெத்லகேமிலே பிறப்பார் என்று சொல்லி மீகா புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரம் வசனத்தை பார்த்து கண்டுபிடித்து ஏரோது ராஜாவுக்கு துப்பு கொடுக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து தான் அந்த பெத்லகேமிலே பிறந்தவர் என்கிறதை அவர்களால் கண்டுகொள்ள முடியவில்லை. அவர் இப்பொழுதுதான் பிறந்து விட்டார், அவர்தான் மெசியா, அவர் இந்த உலக ராஜ்யத்தை அல்ல, அவர் தேவராஜ்யத்தை தர வந்தவர். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருந்தது. ஆனால் ஒருத்தர் கூட கண்டுபிடிக்கவில்லை, பெரும்பாலானவர்கள் கண்டுபிடிக்கவில்லை. அப்போ ஏன்? காரணம், அவர்களுடைய இருதயத்திலே திரையிட்டப்பட்டிருக்கிறது, முக்காடு போட்டு வைத்திருக்கிறார்கள். எப்படி அவர்கள் வேதாகமத்தை படிக்கும் போது முக்காடு வெளிப்புறமாக போடுகிறார்களோ அது பிரச்சனை இல்லை, ஆனால் அதை போல இருதயத்துக்கு முக்காடு போட்டு வைத்திருக்கிறார்கள். அப்போ அந்த முக்காடு கர்த்தரிடத்திலே மனம் திரும்பும் போது எடுபட்டு போகும். அது கிறிஸ்துவனாலே மட்டுமே நீக்கப்படும். அதுக்கு மனம் திரும்ப வேண்டும். இப்போ கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. விடுதலை பெற வேண்டும் என்றால், அந்த முக்காடு நீக்கப்பட வேண்டும் என்றால், அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால், இந்த ஆக்கினை தீர்ப்பு தண்டனைக்குரிய அந்த செயல்கள், அந்த ஊழியம் அதற்குள்ளிருந்து வெளியே வர வேண்டும் என்றால், நீதியை கொடுக்கக்கூடிய ஊழியத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால், இந்த முக்காட்டு இருந்து விடுதலை பெற்றால் மட்டும்தான் முடியும். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் என்று சொல்லி பவுல் முடிக்கிறார். அப்போ நாம் முக்காடை அகற்றப்பட்டவர்கள், புதிய உடன்படிக்கைக்குள்ளாக வந்தவர்கள், திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம் என்று சொல்லி, நாம் வேதாகமத்தை படிக்கும் போது நாம் கடவுளை மகிமையின் மேல் மகிமை அடைந்து ஒவ்வொரு நாளும் என்னது மகிமை அடைகிறவர்களாக இருக்கிறோம். இது மகிமைக்குரிய ஊழியமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் மகிமை அடைந்து நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லி பவுல் சொல்கிறார். இங்கே பவுல் சொல்லுகிற காரியம் எங்களுடைய ஊழியத்தின் நிமித்தம், புதிய உடன்படிக்கையின் நிமித்தமாக, அதை நீங்கள் பின்பற்றுவது நிமித்தமாக நீங்கள் ஒரு நிருபமாக இருக்கிறீர்கள்.
எங்களுடைய ஊழியத்துக்கு நாங்கள், அதாவது பவுல் செய்த ஊழியத்திற்கான அத்தாட்சி நீங்கள் தான் என்பதாக சொல்லுகிறார். அப்போ இது உண்மையான ஒரு கிறிஸ்தவராக இருந்தால் பவுலுடைய கடிதங்கள், பவுல் அவர்களுக்கு மட்டுமல்ல ஊழியம் செய்தது, பவுலாகட்டும் பேதுருவாகட்டும் அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் யாராகட்டும், அவர்கள் செய்த ஊழியம் அவர்களோடு நின்று போட்டதில்லை. இன்றைக்கும் அவர்கள் செய்த ஊழியம், அதாவது அதுதான் இன்றைக்கு கடிதமாக்கப்பட்டு நம்முடைய வேதாகமத்தில் உள்ளது. அப்போ அந்த ஊழியத்தின் பலன் நமக்கு நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகின்ற ஒன்றாக இருக்கும். அந்த கடிதம் நாம் தான் அந்த கடிதமாக மற்ற மக்களுக்கு காணப்படுவோம். பவுல் சொல்லுகிறார், என்னுடைய கடிதம் எனக்கு நீங்கள் தான் என்பதாக. இப்போ நாம் தான் அந்த கடிதமாக இருக்கிறோம். அப்போ அந்த கடிதம் என்பது மகிமையின் மேல் மகிமை அடைந்து ஒவ்வொரு நாளும் அருளப்படுகிற ஒன்றாக மற்ற மக்களுக்கு காட்சியளிக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். இதுதான் உண்மையிலேயே புதிய உடன்படிக்கையின் கீழ் வந்தவர்களுடைய வாழ்க்கை என்கிறதாக இங்கே பவுல் சொல்லுகிறார். அடுத்த வாரத்திலே அடுத்த ஒரு காரியத்தை பார்க்கலாம்.